ஜெபம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உமது பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெப வேளையில் அப்பா எங்களோடு இணைந்த ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டுதல்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா, அவங்க விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அப்பா அவர்களை பெருகவே பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை புறஜாதி மக்கள் மத்தியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை அப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கான நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களையும் மன விருப்பங்களையும் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா தேவைகள் அநேகம் இருக்கிறதப்பா. தேவைகளோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஏற்ற நேரத்திலே ஏற்ற துணையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா பெற்றோர்கள் ரொம்ப கவலையோடு ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. இந்த நேரத்தில் அப்பா நீர் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானமான வார்த்தை அருளி அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற தங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த பிள்ளைகள் நன்றாக படித்த ஆண்டவரே. அப்பா பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞாபக மறதி எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்க நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. உடல் பலன் சுகம் கொடுங்க ஏசப்பா. அப்பா கல்லூரியிலே படிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஒழுக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய பயபக்தியோடு பயத்தோடு தேடுகிற பிள்ளைகளை அவங்க மாறட்டும் ஏசப்பா. உலகம் அவங்களை ஆட்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உங்கள் சமூகங்களோடு இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. பெற்றோரை கண்ணீரை நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற பெற்றோரை நீங்கள் பார்த்தவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா குடும்பத்தில் அப்பா வேதனையோடு தம்முடைய பிள்ளைகளுக்காக கணவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்ப தலைவிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா நீர் கொடுத்திருக்கிற தலைவி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் ஒரு குடும்ப தலைவியை நீர் கொடுத்திருக்கிறனர். அந்த குடும்ப தலைவியை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கான காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. உடல் பலன் சுகம் கொடுங்க ஏசப்பா. குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற அப்பா நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆண்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. குடும்ப தலைவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உமது கரத்தில் கொடுக்குற ஆண்டவரை அவர்களுக்கு உடல் பலன் சுகம் கொடுங்கப்பா. ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரை. வேலை ஸ்தலங்களிலே அதிகாரிகளிடம் தயை கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஞானமாய் தங்கள் வேலைகளிலே விவேகத்தோடு நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சொந்த தொழில் செய்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் தொழிலே பல மடங்கு ஆசீர்வாதம் பெற்று நாமத்திலே வந்து சாட்சியாக நிற்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த தேசத்துக்காக உங்கள் கரத்தில் வருகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. தேசத்திலே நீர் கொடுத்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தேசத்து குடிமக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே அப்பா இந்த தலைவர்கள் ஆண்டவரை உங்களுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களாய ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களை நல்வழி நடத்துகிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. நன்மை செய்தால் தீமை வருமோ என்று நீ சொன்னிருக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நன்மை செய்து நாங்கள் பாட அனுப்பியவர்களாக இருந்தால் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகம் என்னை பகைத்தது போல உங்களையும் பகைக்கிறது, நீங்கள் பயப்படாதீர்கள் கவலை என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன். ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தை எங்கள் வாயிலே கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உமது பிள்ளைகளாக எங்களோடு ஒவ்வொருவரோடும் இருந்து நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துங்க ஏசப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.